வணக்கம் மக்களே, வெல்கம் டு கணினி கதைகள். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஏஐ ஏஜென்ட்னா என்னன்றதை பார்த்தோம். இந்த வீடியோவில் ஏஐயில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது, ஃபோட்டோஸ்க்கு என்ன ஏஐ, வாய்ஸுக்கு என்ன ஏஐ, வீடியோவுக்கு என்ன ஏஐ, ரைட்டிங்க்கு என்ன ஏஐ, ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியுமா, இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏஐனா ஒன்று மட்டும் கிடையாது, மெயினாக 5 டைப்ஸ் ஆஃப் ஏஐ இருக்குது. ஒன்று டெக்ஸ்ட் ஏஐ, செகண்டு ஆடியோ ஏஐ, தேர்டு இமேஜ் ஏஐ, ஃபோர்த்து வீடியோ ஏஐ, ஃபிஃப்த்து ஆல் இன் ஒன் ஏஐ. ஃபர்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஏஐ பார்க்கலாம். லெட்டர்ஸ், நோட்ஸ், ஸ்டடி பர்பஸ், ஆஃபீஸ் ஒர்க். இதுக்கு என்ன மாதிரியான ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ChatGPT, Claude, Gemini. சாம்பிளுக்கு ரைட் அ லீவ் லெட்டர்னு ChatGPT கேட்குறேன். அது என்ன மாதிரியான ரிசல்ட் தருது அப்படிங்கிறத நான் இதை வீடியோலேயே போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். எவ்வளோ ஒரு ப்ராப்பரான இங்கிலீஷ், எவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் ஃபார்மேட். செகண்ட் பார்க்க போகிறது இமேஜ் ஏஐ. இமேஜ் ஏஐ என்ன பர்பஸ்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, போஸ்டர் டிசைன் பண்ணுறதுக்கு, தம்ப்நெயில் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு, உங்களோட இமேஜை கார்ட்டூன் மாதிரி காட்டுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இமேஜ் ஏஐ யூஸ் பண்ணலாம். இதுக்கு என்னெல்லாம் ஆப்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி, பிங் இமேஜ் ஏஐ, லியோனார்டோ ஏஐ அண்ட் கேன்வா ஏஐ. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கிரியேட் யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன கண்டென்ட்ன்றதை கொடுத்துட்டா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட யூடியூப் சேனலில் போடுற எல்லா தம்ப்நெயில் இமேஜஸுமே நான் ஏஐ யூஸ் பண்ணி தான் ஜென்ரேட் பண்ணுறேன். தேர்ட் என்ன பார்க்க போகிறோன்னா வாய்ஸ் ஏஐ. ஒரு வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, வாய்ஸ் நரேட் பண்ணுறதுக்கு, வாய்ஸ் சேஞ்ச், பாட்காஸ்ட், அப்புறம் ஒரு பாட்டு பாடுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வாய்ஸ் ஏஐ யூஸ் பண்ணலாம். இதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 11 Labs, வாய்ஸ் மேக்கர், ப்ளே ஹெச்டி. 11 Labs யூஸ் பண்ணி நானுமே ஒரு ஆடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதோட சாம்பிள் ஆடியோ உங்களுக்கு நான் இந்த வீடியோலேயே நான் அட்டாச் பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். Hi, this audio was generated by 11 Labs using text-to-speech. எவ்வளோ அழகாக ஜென்ரேட் பண்ணியிருக்குன்றதை பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கன்வெர்ட் திஸ் டெக்ஸ்ட் டு அ வாய்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது மேல் வாய்ஸாவோ இல்லை ஃபீமேல் வாய்ஸாவோ நீங்கள் சூஸ் பண்ணி என்ன லாங்குவேஜ் வேணுன்றதையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த லாங்குவேஜில் அந்த வாய்ஸில் அது க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிறது வீடியோ ஏஐ. ஒரு டெக்ஸ்ட்டை வீடியோவுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும், ஒரு அவதார் ஜென்ரேட் பண்ண முடியும், ரீல்ஸ் க்ரியேட் பண்ண முடியும், ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுக்க முடியும். இதுக்கு யூஸ் பண்ணுற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பிகா, ரன்வே, சிந்தேசியா, இன்வீடியோ ஏஐ. ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கிட்ட கிரியேட் அ வீடியோ அபவுட் ஏஐ அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணிக்கும், வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கும், வீடியோ க்ரியேட் பண்ணிக்கும். உங்களுக்கு வேணும்னா சப்டைட்டில்ஸும் ஆட் பண்ணி கொடுக்கும், மல்டிபிள் லாங்குவேஜஸில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ ஃபிஃப்த்தாக நம்ம பார்க்க போகிறது ஆல் இன் ஆல் ஏஐ. ஆல் இன் ஆல் அழகராஜா மாதிரி இந்த ஏஐ பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணும். டெக்ஸ்ட்டு, இமேஜ், கோடு, ஐடியா, ஃபைல்ஸ் எல்லாமே, இது எல்லாத்தையுமே பண்ணும். ஒரு கோட் தெரிலனா கேட்டிங்கன்னா கோட் அடித்து கொடுத்துரும். ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி தர சொன்னிங்கன்னா அதுவும் பண்ணும். ஒரு டெக்ஸ்ட்டை ஆடியோவை கன்வெர்ட் பண்ணி தர சொன்னிங்கன்னா அதுவும் பண்ணும். ஒரு லெட்டர் எழுதி தரும், ஒரு மெயில் டிராஃப்ட் பண்ணி தரும், உங்களுக்கு தேவையான கால்குலேஷன்ஸ் பண்ணி தரும். இதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஸ் பார்த்திங்கன்னா ChatGPT அண்ட் Gemini AI. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இதை யாரெலாம் யூஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நோட்ஸ் எழுதுறதுக்கு, இல்லை அவங்களுக்கு ஒரு புக்கில் ஏதோ ஒன்று படித்தது புரியலை அப்படின்னா அந்த இமேஜை ஃபோட்டோ எடுத்து கொடுத்து அதை ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடும். இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு இமெயில் ரைட் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷனுக்கு தேவையான திங்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ஒரு க்ரியேட்டராக இருந்தீங்கன்னா தம்ப்நெயில், ஸ்கிரிப்ட் அண்ட் வாய்ஸ், இது மூணுமே பண்ணி கொடுத்துரும். இதே பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தீங்கன்னா ஆட்ஸ், மார்க்கெட்டிங், ப்ராடக்ட் இமேஜஸ், இது ரிலேட்டடாக எல்லாமே பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஏஐ இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஐடி பீப்புள், எல்லாருக்குமே பயன்படும். ஒரு லீவ் லெட்டரோ ஒரு மெயிலோ டிராஃப்ட் பண்ணி கொடுக்க சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, எந்த ஒரு கண்டென்ட்டும் சொல்லலை, அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சுன்னொடனே நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பிளைண்டாக நீங்கள் எதுலையாவது போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ எதாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏஐ பார்த்தோம். லைக் டெக்ஸ்ட் ஏஐ, இமேஜ் ஏஐ, ஆடியோ ஏஐ, வீடியோ ஏஐ அண்ட் ஆல் இன் ஆல் ஏஐ. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து எப்படி இந்த ஆப்ஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட் ஃப்ரம் கணினி கதைகள்.